யாரும் படுக்கலங்க. இப்போ புரோட்டோகால் படி ஒரு இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களும் வந்து விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால வந்து ஆஸ் எம்எல்ஏவா வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பா இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45 வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்றாப்பல புறக்கணிக்கிறதா இருந்தா 8:30 நாங்க எல்லாருமே அங்க போயிருந்தோமே, நாங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே, புறக்கணிக்கலையே. எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்றேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பன் எடுத்து வேற சிஸ்டர் எடுத்து கட் பண்றாங்க. அதுவும் நீங்க விசுவாசில பார்த்துருக்கீங்க. அதே போல உள்ள போயிட்டு குத்துவலை கேட்டுட்டு நீங்க எல்லாருமே வந்து கார்பரேஷன் ஃபாலோ பண்றவங்க தான் பார்த்துருக்கீங்க. குத்துவலுக்கு ஒவ்வொருத்தரா தான் ஏற்றுவாங்க. ஆஸ் அ மேயர் புரோட்டோகால் படி நான் ஏற்றினேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விசுவாசில பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். யாரும் ஒரு வார்த்தை அவங்க எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல, அவங்களா வெளியில போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்றவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? செகண்ட் பாயிண்ட்ல வந்து கேண்டல் நான் கொடுத்தேன், அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட், பகுதி செயலாளர் எப்படி வந்து வாங்குவாங்க? அதனால நான் அவங்க கிட்ட கொடுத்தேன், அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணோமேன்னு பண்றவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? மரியாதை நிமித்தமா கார்பரேஷன் சார்பா அவங்களுக்கு அழைப்பு வந்து விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமா தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. புரோட்டோகால் படி நாங்க என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்க கொடுத்தோம். நாகரிகமா எல்லாருமே வந்து இதுல வந்து பயணிக்கும். நம்ம பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தானே எல்லாருமே